ராகவா லாரன்ஸின் அட்டகாசமான நடிப்பில் 5 ஸ்டார் கதிரேசன் தயாரித்து இயக்கியுள்ள ருத்ரன் உங்கள் அபிமான திரையரங்குகளில் வெற்றி நடைபெறுகிறது. மதங்களை தாண்டிய மனிதநேயம். சசிகுமார் நடிப்பில் அயோத்தி. குடும்பத்தோடு காணுங்கள் உங்கள் C5 ஆப்பிள். IBC மங்கை நேயர்களுக்கு வணக்கம். நம்ம எல்லாருக்குமே தலைமுடியை பராமரிக்கணும் அப்படின்ற ஒரு ஆசை உண்டு. முடி கொட்டுது, முடி நீளமா வளரணும், முடி அடர்த்தியா வளரணும், இந்த மாதிரி வெவ்வேறு விதமான ஆசைகளா இருந்தாலும் கடைசி வந்து நிக்க போறது முடியை நல்லா பராமரிச்சுக்கணும், ஒரு ரொட்டீனா ஃபாலோ பண்ணணும், அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி உங்க முடி கொட்டுறதும் சரி, நீளமா வளரணும் அப்படின்னாலும் சரி, அதுக்கான ஒரு ஹோம் ரெமெடி தான் இன்னைக்கு நம்ம வீடியோல பார்க்க போறோம். ஸோ வெயில் காலம் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா முகத்தை எந்த அளவுக்கு நம்ம பாதுகாத்து வச்சுக்கிறோமோ அதே மாதிரி தலைமுடியையும் பாதுகாக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். ஸோ இந்த வெயில் காலத்துல ஏற்படக்கூடிய முடி பிரச்சனைகள் எல்லாத்தையுமே நிறுத்தி முடியை கருமையாவும் வலிமையாவும் நீளமாவும் வளர வைக்கிறதுக்கான ஒரு ஹேர் பேக் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது. ஸோ முதல்ல இந்த ஹேர் பேக் செய்யறதுக்கு எடுத்துக்கொள்ள வேண்டிய பொருள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பாசி பயிறு. இதுல விட்டமின்ஸ் அதிகமா இருக்கு. இது நம்ம தலைமுடிக்கு அப்ளை பண்ணும்போது முடி நல்லாவே நீளமா வளரும், தலைமுடி சுத்தமா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இதே போல இதுல நிறைய புரோட்டீன் இருக்கு அப்படின்றனால இது ரொம்பவே நல்லது நம்மளுடைய ஹேருக்கு. அதனால இந்த பாசி பயிரை 1 கப் அளவு எடுத்து ஊற வச்சுக்கோங்க. அடுத்து நம்ம எடுத்துக்க போறது வெந்தயம். இதுல வைட்டமின் A, வைட்டமின் K இது ரெண்டுமே இருக்கு. இதை நம்ம தொடர்ந்து பயன்படுத்திட்டு வந்தோம் அப்படின்னா ஹேர் ஃபாலை கண்டிப்பா தடுக்க முடியும். அதோட வேறு சில நன்மைகளும் இந்த வெந்தயத்துல இருக்கு. ஸோ இந்த வெந்தயத்துல இருந்து ஒரு 3 டீஸ்பூன் எடுத்து அதையும் ஊற வச்சுக்கோங்க. அடுத்ததா தேங்காய் பால் எடுத்துக்கோங்க. இப்ப இந்த 3 பொருளையும் சேர்த்து மிக்ஸி ஜார்ல அரைச்சுக்கோங்க. அதாவது நல்ல ஊற வச்ச பாசிப்பயிறு, ஊற வச்ச வெந்தயம், அதோட சேர்த்து தேங்காய் பால், இந்த 3த்தையும் மிக்சர் ஜார்ல போட்டு நல்லா அடிச்சு எடுத்தீங்க அப்படின்னா ஒரு பேஸ்ட் கன்சிஸ்டன்சிக்கு கிடைக்கும். இதுல தண்ணி சேர்க்காம நீங்க வந்து அரைக்கணும், அது ரொம்பவே முக்கியம். ஸோ இதை எப்படி பயன்படுத்தணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம எப்பவுமே ஹேர் பேக் அப்ளை பண்றதுக்கு முன்னாடி கொஞ்சமா தலையில எண்ணெய் தடவிக்கணும் அப்படின்னு நான் சொல்லியிருப்பேனா. ஸோ அதே மாதிரி கொஞ்சம் எண்ணெய் தடவிட்டு தலைமுடியில சிக்கு இல்லாத மாதிரி நல்லா எடுத்து விட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா இந்த பேக்கை உங்க ஸ்கேல்ப்ல இருந்து உங்களுடைய ஹேர் ரூட்ல இருந்து டிப் வரைக்கும் ஃபுல்லா வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. பண்ணிட்டு ஒரு 20 மினிட்ஸ் இதை வச்சிருங்க. அதுக்கப்புறமா ஷாம்பு போட்டோ அல்லது சிகக்காய் போட்டோ வாஷ் பண்ணிடுங்க. ஸோ இந்த பேக்ல பாசி பயிர் இருக்கு அப்படின்றதுனால நல்ல ஒரு ரிச்னஸ் உங்களுடைய ஹேருக்கு கிடைக்கும். ஸோ உங்களுக்கு இந்த வெயில் காலத்தில் ஏற்படக்கூடிய அந்த ட்ரைனஸ், ஹீட் இது எல்லாத்தையுமே தவிர்க்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். ஸோ தேங்காய் பாலை பத்தி உங்களுக்கு நான் பல டைம் சொல்லிட்டேன். ஸோ அதனால உங்களுக்கு எல்லாருக்குமே நல்லாவே தெரிஞ்சிருக்கும் தேங்காய் பால் தலைமுடிக்கு எந்த அளவுக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த பேக் உங்களுக்கு கண்டிப்பா பியூட்டிஃபுல்லான ரிசல்ட் கொடுக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். கண்டிப்பா ட்ரை பண்ணிட்டு கமெண்ட் செக்ஷன்ல தெரியப்படுத்துங்க. மேலும் இது போன்ற பியூட்டி டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு வந்து சேரணும் அப்படின்னா IBC மங்கை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ராகவா லாரன்ஸின் அட்டகாசமான நடிப்பில் 5 ஸ்டார் கதிரேசன் தயாரித்து இயக்கியுள்ள ருத்ரன் உங்கள் அபிமான திரையரங்குகளில் வெற்றி நடைபெறுகிறது. மதங்களை தாண்டிய மனிதநேயம். சசிகுமார் நடிப்பில் அயோத்தி. குடும்பத்தோடு காணுங்கள் உங்கள் C5 ஆப்பிள். ஒரு 5 to 10 மினிட்ஸ் நீங்கள் வந்து உங்கள் ஸ்கின் கேர் ஸ்பெண்ட் பண்ணீங்க அப்படின்னா யூ லுக் த பெஸ்ட். ரைஸ் ஃப்ளார், கடலை மாவுலாம் ரொம்ப நல்லது. பச்சைப்பயிரை நல்லா அரைச்சி வச்சுக்கணும், அதுவே ஒரு நல்ல ஸ்க்ரப். நைட்டு எப்போவுமே இந்த ஹைலரானிக் ஆசிட் இல்லை வைட்டமின் C எனக்கு ரொம்ப பிடிக்கும். வைட்டமின் C அண்ட் ஹைலரானிக் ஆசிட் இது போட்டு படுத்துனா ஒரு பீஸ் ஆஃப் தக்காளி எடுத்து சுகரில் டிப் பண்ணோன்னா அது கொஞ்சம் ஸ்க்ரப் மாதிரி ஆகிடும். அதை ஃபுல்லாக நம்ம ஸ்க்ரப் பண்ணி நம்ம ஃபர்ஸ்ட் அந்த டர்ட் எல்லாம் எடுத்து முடிச்சதுக்கப்புறம் இன்ஸ்டண்ட்டாக ரிசல்ட் கிடைக்கணும்னா மெயினாக தயிர் யூஸ் பண்ணுவேன். தயிர் வந்து இன்ஸ்டன்ட் ரிசல்ட் கொடுக்கும். கொஞ்சம் நேரம் நம்ம கூலாக இருக்கிற தயிரை கொஞ்சம் நேரம் போட்டுட்டு நம்ம எடுத்தாலும். டார்க் சர்க்கிள்ஸ்க்கு குக்கும்பர், ஓப்பன் போர்ஸ்க்கு பேசன் ஃப்ளார் இஸ் வெரி குட். நம்ம சிரிக்கும் போது நம்ம கண்ணை மூடி சிரிக்கிறோம், இல்லை நம்ம வந்து இப்படியே கண்ணை சுருக்கியே வச்சிருக்கனால தான் இந்த ரிங்கிள்ஸ் வருது. நம்ம இந்த ஒரு விஷயத்துக்காக மட்டும் தான் நான் பார்லருக்கு போவேன் அப்படின்னு ஏதாவது இருக்கா? நான் பார்லருக்கு போய் ரொம்ப மெயினாக நான் ஹேருக்கு மட்டும் தான் போவேன். ஃபேஸ்க்கு ஐ டோன்ட் டூ எனிதிங்.